ஸோ விவோ டெக் டே டெல்லியில் வந்து விவோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெரிய டெக் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது, நீங்களும் வாங்க, என்னென்ன இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசாக ஃபோல்டபுள் டிவைஸும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்டபுள் டிவைஸ் நம்ம சேனலில் ஹேண்ட்ஸ் ஆனும் பார்க்கலாம். லேட்டஸ்ட் டெக் என்னென்ன இருக்குது வாங்க பார்த்துடலாம். விவோ டெக் ஈவெண்ட்டில் நான் மட்டும் இல்லை, எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது விவோடைய லேட்டஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் விவோ எக்ஸ் ஃபோல்ட் ப்ரோ ப்ளஸ். இதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்காக தான். ஏன்னா இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, நிறைய பேர் எடுத்து பார்த்துட்டே இருந்ததுனால நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் நீங்கள் பார்க்க முடியும். பட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ப்ரீமியம் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து 3 இன்னோவேட்டிவான விஷயம் வந்து மற்ற ஃபோல்டபுளில் இல்லாதது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3D அல்ட்ராசானிக் டுவல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங். இது வந்து டுவல் ஸ்க்ரீன் இல்லையா ஃபோல்டபுள் அப்படிங்கிறதுனால வந்து அதோட வந்து உங்களுக்கு 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு இன்னோவேஷன் தான். அடுத்ததாக வந்து இவங்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் டிவி ரேலன் சர்டிஃபிகேஷன் ஃபோல்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ணாலும் 10 வருஷம் ஃபோல்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு க்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக விசிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்னோவேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு வந்து இங்கே குவாலிட்டி, ஹிஞ்சஸ் உடைய குவாலிட்டி, ஃபோல்டிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டியூரபிளாக இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னோவேஷன் மட்டும் இல்லை, அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ X80 அப்படி இருந்தது, அப்படி தான் பேக் பேனல் இருக்குது. ஃபோல்ட் பண்ணாலும் வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைஸில் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அன்ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ்க்கு ஒரு டேப் மாதிரி யூஸ் பண்ணலாம். கேமிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டெக் ஈவெண்ட்டில் விவோவுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வருவாங்க. விவோ லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய கேமரா சென்சார்ஸ், எஸ்பெஷலி விவோ கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் தான் நிறைய கொண்டு வருவாங்க. அவங்களுடைய கேமரா சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜயஸ் கோட்டிங்கோட கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜயஸ் கோட்டிங் வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், கொடுக்கலன்னா வந்து எவ்வளோ தூரம் இமேஜஸ் டல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜயஸ் கோட்டிங் இல்லாமல் இமேஜஸோடைய கிளாரிட்டி இப்படி தான் இருக்குது. ஜயஸ் கோட்டிங் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து தெளிவாக இருக்குது, நாய்ஸே இல்லை. இது வந்து கேமரா சென்சார் மேலே வந்து இவங்க ஒட்டுற ஒரு கோட்டிங் தான், ஒரு தின் ஃபில்மாக தான் ஒட்டுவாங்க. இங்கே சாம்பிளுக்காக கொஞ்சம் பெருசாக இவங்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஜயஸ் கோட்டிங் இல்லாத ஒரு சென்சார், இது வந்து கோட்டிங் இருக்கிற ஒரு சென்சார். இதில் என்ன வித்தியாசம், எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்னுடைய விரலுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் கோட்டிங் இல்லை, அதனால் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நார்மலாக நம்ம வீட்டில் கண்ணாடி ஜன்னல் இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியும் கோட்டிங் இல்லைன்னா. அதே கோட்டிங் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனே தெரியாது. ஸோ இதில் தான் வந்து அவங்க டெக்னாலஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்குறாங்க. அவங்களுடைய சென்சார், எஸ்பெஷலி கேமராஸ், அதாவது பிக்சர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட விவோ தான் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய வி சீரீஸில். இது ரொம்பவே பாப்புலர் ஆனதுனால எல்லா வி சீரீஸ்லையும் கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொண்டு வராங்க. பட் ஒவ்வொரு டைமும் வந்து அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் வரப்போகிற கலர் சேஞ்சிங் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி அதை நீங்கள் சன்லைட், அதாவது யூவி லைட்டு கீழே வச்சுங்கன்னா நிறைய கலர்ஸில் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து இன்னோவேஷனாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் பார்க்கலாம் நம்ம அடுத்து வரப்போகிற வி சீரீஸில். கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இல்லாமல் விவோ எக்ஸ் சீரீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹாரிசான் லெவல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 360 டிகிரிஸ்க்கு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி அந்த ஃபீச்சரையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவோ V1+, அவங்களுடைய டெடிகேட்டட் இமேஜிங் சிப் பற்றி வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரியல் டைமில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது விவோவுடைய V1+ சிப். இதை தான் வந்து இன்டெகிரேட் பண்ணி தராங்க இமேஜிங்காக. இமேஜிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து கேமராவில் நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக, அதே சமயத்தில் வந்து பவர் எஃபிஷியன்சிக்காகவும் வந்து இந்த விவோ V1+ சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சின்ன சிப் வந்து இத்தனை வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய 5G ஸ்பீடும் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி காட்டினாங்க. இது ஜியோடைய ஸ்டாண்டலோன் 5G ஸ்பீட் 1.3 Gbps வரைக்கும் ரீச் ஆச்சு. ஸோ க்ளவுட் கேமிங்கெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஸ்பீடும் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டினாங்க 5Gயோடது. ஸோ விவோ டெக் டே ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. அதே சமயத்தில் நிறைய லேட்டஸ்ட் டெக் இன்னோவேஷன்ஸும் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்
ஃபோன்ஸில் கண்டிப்பாக இந்த இன்னோவேஷன்ஸ்லாம் இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் கொண்டு வருவாங்க. அதே சமயத்தில் விலையும் விவோ கம்மியாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும் விவோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.